செவ்வாய்க்கிழமை ஊர்லேருந்து வந்தோடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது தேவையில்லாத வேலை. இந்த மழை வந்ததுனால எங்களுக்கு இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எப்போ மழை வந்தாலும் இப்படி தாங்க. ஏதாவது ஒரு வேலையை பண்ணி விட்டுட்டு தான் போவோம். நாங்கள் ஊரில் இருந்த அன்னைக்கும் அவ்வளவு மழை பெஞ்சிருக்குங்க. நாங்கள் ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு நைட்டும் மழை நல்லா பெஞ்சிருச்சுங்க. அதனால் இந்த தண்ணி எடுத்து விட்டே தான் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்குது. ஆல்ரெடி நம்ம தண்ணி கட்டியிருந்தோம். அதுக்கு மேலே இந்த மழை பெய்யவும் வயல் அடிக்கிற மாதிரி தண்ணி நின்றுட்டுருக்குங்க. இப்படியே விட்டால் செடியெல்லாம் செத்துரும். அதனால தண்ணி எடுத்து விட்டுட்ருக்கோம். நான், சஞ்சய், அவர் 3 பேரும் தாங்க எடுத்து விட்டோம். காலையில் ஒரு 8 மணி போல் போனோம். போயிட்டு 2 மணி ஆயிடுச்சுங்க தண்ணியெல்லாம் எடுத்து விட. பயங்கர சேறு. காலை வச்சா காலை எடுத்து இதுங்க முடியல. செடியும் நல்லா வளர்ந்துருச்சு. அதில் எடுத்துவிடவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இதோட 2வது டைம் எடுத்து விட்டுட்ருக்கோங்க. ஏற்கனவே சின்ன செடியிலேயே இப்படி தான் தண்ணி கட்டி அடுத்த நாளே திரும்பவும் மழை வந்துருச்சு. இப்போ திரும்பவும் தண்ணி கட்டி முடித்தோம். திருப்பியும் மழை வந்துருச்சு. இதே தாங்க எங்களுக்கு மழை வந்தால் ரெஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல். எப்போ மழை வந்தாலுமே எங்களுக்கு வேலை வைக்கிறதுக்குமே மழை வருதுங்க. ஆனால் சஞ்சய்க்கு வேறு ஒரு வருத்தம். அண்ணன் வேறு வரலாமா, வந்திருந்தா அவனும் சேர்ந்து சேத்துல பரண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் மட்டும் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்து விட்டாச்சுங்க. பாருங்கள் திரும்பவும் வானம் எப்படி இருக்குன்ட்டு. மழை வர மாதிரியே இப்படியே தாங்க பண்ணுது.